بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 275வது வசனத்தில் ஒரு லைன் மட்டும், ஒரு வரி மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அந்த வரி என்ன பார்த்தோம்னு கேட்டால், அல்லதீன யாக்குலூன ரிபா, வட்டியை உண்பவர்கள் லா யகூமூன, அவர்கள் எழமாட்டார்கள், இல்லா கமா யகூம் உள்ளது எத்தகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ்ஸி, தீண்டுதல் மூலமாக தொடுதல் மூலமாக ஷைத்தான் தாக்கிவிட்டானே அவனை போன்றே தவிர எழமாட்டார்கள். இதனுடைய விளக்கத்தை நம்ம நேற்று பார்த்துட்டோம். ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தினான்னு கேட்டால், தாலிக்க பி அன்னஹும் காலு, அவர்கள் சொன்ன காரணத்தினால், பி வந்த காரணம், பி அன்னஹும் காலு, அவர்கள் கூறிய காரணத்தினால்தான் தாலிக்க இந்த நிலைமை. தாலிக்கன்னா இதுன்னா இந்த நிலைமை. எந்த நிலைமை? பைத்தியக்காரனாக அவங்கள எழுப்புகிற நிலைமை. தாலிக்க என்றால் பைத்தியமாக அவர் எழக்கூடிய இந்த நிலைமை பி அன்னஹும் காலு, அவர்கள் கூறியதனால் ஏற்பட்டது. என்ன கூறினார்னு பின்னாடி வருது. அப்போ தாலிக்க என்றால் இதுன்னா என்ன அர்த்தம்? இந்த நிலைமை. இந்த நிலைமைனா என்ன அர்த்தம்? அதாவது வட்டியை வாங்குறவங்களை பைத்தியக்காரனாக எழுப்புவது என்ற இந்த நிலைமை. தாலிக்க இந்த நிலைமை பி அன்னஹும் காலு, அவர்கள் கூறினார்கள் என்பதற்காக ஏற்பட்டதாகும். என்ன கூறினார்கள்? இன்னமல் பைவு, வியாபாரம் என்பது மிஸ்ருர் ரிபா, வட்டி போலத்தான், வியாபாரம் வட்டி போலத்தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வட்டி வாங்கிறத அது ஒரு வகை, அது ஒரு குற்றம். வாங்கிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த குற்றத்தை ஒத்துக்கிறாம வியாபாரமும் வட்டி மாதிரி தானே இருக்குது, அதை மட்டும் கூடுங்கிறீங்க அப்படின்னு நியாயப்படுத்துகிறான். அதாவது வட்டி வாங்கினதுக்கு அல்ல இந்த தண்டனை, வட்டி வாங்கி கொண்டு வட்டியும் வியாபாரத்தையும் வட்டி மாதிரி ஆக்கி அவன் என்ன செய்கிறான்? இன்னமல் பைவு மிஸ்ல், அவங்க மாற்றி அவங்க சொல்கிற எப்படி அவங்க சொல்லி இருக்கணும்னு கேட்டால், இன்னமல் ரிபா மிஸ்ருல் பைன்னு சொல்லணும். வட்டி வியாபாரம் போல தான் சொல்லியிருக்கணும். உல்ட்டாவை சொல்கிறாங்க. எப்படி? வியாபாரமே வட்டி மாதிரி தாங்கிறாங்க. இன்னமல் பைவு, வியாபாரம் என்பது மிஸ்ருல் ரிபா, வட்டி மாதிரி தானே. வியாபாரத்துலையும் எத்தனை பண்ணுறீங்க? 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்கிறீங்கல்ல, அது வட்டி தானேங்கிறான். அப்போ வியாபாரம் வட்டியை போலன்னு சொன்னாங்கல்ல, இந்த டேஞ்சரான ஒரு கருத்துக்காகத்தான் அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் இதை சொன்னதுனால நிறைய பேர் இந்த வாதத்தை வட்டி வாங்குறவன்லாம் இந்த வாதத்தை வைக்கிறானுவோ இன்னைக்கு வரைக்கும். வட்டி ஏன் கூடாதுங்கிறீங்க? வட்டிங்கிற அது ஒரு வியாபாரம் மாதிரி தானே இருக்குது. 100 ரூபாய்க்கு ஒரு 110 ரூபா வாங்கினா அது வியாபாரம் தானே, லாபம் தானே அது. அதையும் தனி பேரில் நீங்கள் அழைக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய நியாயப்படுத்துகிறவன் இருக்கிறான். ஆனால் அதனால் நம்ம லாஜிக்காக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், வட்டி வியாபாரம் ஒன்றா? வட்டியை போல தானே வியாபாரம், வியாபாரம் போல தானே வட்டி என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஆய்ந்து அறிந்து வைத்திருப்பது நல்லது. முதலாவது என்னென்னு கேட்டால், வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் உள்ள ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னு கேட்டால், வியாபாரம் என்பது அதாவது ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஆதாயம் அடைகிறது தான் வியாபாரம்ங்கிறது. இது 100 ரூபாய்க்கு வாங்கினேன்னா 105 ரூபா, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அந்த 5 ரூபா லாபம், அவ்வளோதான். வட்டிங்கிறது 100 ரூபாயை கொடுத்துவிட்டு இந்த மாதத்துக்கு ஒரு 5 ரூபா கொடு, அடுத்த மாதம் 5 ரூபா கொடு, அடுத்த மாதம் 5 ரூபா கொடு, அந்த 100 ரூபாயை திருப்பி தர்ற வரைக்கும் 5 ரூபா கொடு. அப்படிங்கிறது வியாபாரம் ரெண்டு ஒன்றா? ஒரு பொருளை ஒரே ஒரு லாபம் வைத்து அந்த பொருளை விற்பனை செய்வது என்பதுங்கிறதுல அதுக்கு ஒரு தொடர்ச்சி கிடையாது. கண்டினியூவாக அது லாபம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. அந்த லாபம் அதோடு முடிஞ்சு போயிடும். வட்டிங்கிறது என்னென்னு கேட்டால், அந்த 100 ரூபா பொருளை கொடுத்துவிட்டு 500 ரூபா வரைக்கும் கூட வட்டி வந்துடும். கொடுத்துக்கிட்டே இருந்த வட்டியை கணக்கு பண்ணி வச்சான்னு வைங்க, அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போகும். அப்போ ஒரு பொருளுக்கு பல தடவை ஆதாயம் அடைதல் என்பது வட்டியில் இருக்கிறது. அப்போ இதில்
இது ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? வட்டியும் ஒன்று தான், வியாபாரம் ஒன்று தான். எப்படி சொல்கிறேன்? வியாபாரத்தில் வந்து சுரண்டல் ஒன்றுமே இல்லையே, அவனை கசக்கி பிடிதல் ஒன்றுமே இல்லையே. இதில் நீ இப்போ திருப்பி 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 ஒரு 100 ரூபாயை கொடுத்து விட்டு திருப்பி திருப்பி வட்டி கேட்குறிய அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதில் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், வியாபாரம் என்பது வந்து இதை வந்து நான் ஒருத்தனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்களேன், இந்த பொருளை நான் கொடுக்குறேன், அவன்கிட்ட ரூபாயை நான் வாங்கிடுறேன், இதை வந்து அவனுக்கு உடைமையாக நான் கொடுக்குறேன். வியாபாரத்தில் நான் என்ன செய்கிறேன், அவனுடைய உடைமை என்று சொல்லி நான் அதை ஒப்படைக்கிறேன். ஒப்படைக்கிறதுனால நான் 5 ரூபா சேர்த்து வாங்கிக்கிறேன். இது என்கிட்ட இருந்துச்சு, நான் 100 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கிறேன், இதை நான் 110 ரூபான்னு இதை விற்கிறேன். விற்கும்போது என்ன செய்கிறேன்னு கேட்டால், இந்த பொருளை கொடுத்தவுடனே அவன் அதுக்கு சொந்தக்காரன் ஆயிடுறான். இந்த பொருளுக்கு யார் சொந்தக்காரன்? வாங்கினவன் சொந்தக்காரன் ஆயிடுறான். அதுக்கு பிறகு அதில் எனக்கு எந்த ரைட்டுமே இருக்காது. வட்டிங்கிறது என்ன? நீங்கள் சொந்தமாக்குவது இல்லை, உங்கள் காசாகவே அது இருந்துக்கிட்டு இருக்கும். வட்டி கொடுத்தல் என்பது என்னவாக இருக்கும் என்று கேட்டால், நான் ஒருத்தன்ட்ட 1 லட்ச ரூபா வட்டி வாங்கிட்டேன்னு சொன்னால் அந்த 1 லட்ச ரூபா என் காசா அவங்க காசாக தான் இருக்கும். அப்படி ஒத்துக்கிட்டு தான் நான் வாங்குகிறேன். அப்போ 1 லட்ச ரூபாயை வட்டிக்கு வாங்குதல் என்பது வந்து அவனுக்கு அந்த 1 லட்சத்தை உடைமையாக்குவது அல்ல, கடனாக்குவது தான். கடனாக கொடுத்ததுக்காக நீங்கள் ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆதாயம் அடைஞ்சி 1 லட்ச ரூபா வந்தவன் நிப்பாட்டுவீங்களான்னு நிப்பாட்ட மாட்டீங்க. எத்தனை லட்சம் வட்டி வாங்கின பிறகும் கூட அந்த 1 லட்சம் தந்து தான் ஆகணும். அவன் அந்த 1 லட்சம் அசலை தந்து முடிக்கிற வரைக்கும் அது வந்து அவனுடைய பொருள் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து வியாபாரம் என்பதில் வந்து நம்ம அவனுக்கு உடைமையாக அந்த பொருளை ஆக்கி விடுகிறோம், அவனை சொந்தக்காரன் ஆயிடுறான். அதுக்காக லாபம் அடைகிறதுங்கிறது ஒரு சரியானது. இந்த வட்டி என்பதில் அவனை சொந்தக்காரன் நீங்கள் ஆக்கிறதில்ல. இந்த 1 லட்ச ரூபா உன்னுடையதில் என்னுடையதாண்டா, நீ எனக்கு திருப்பி தரணும், தர்ற வரைக்கும் நீ லாபம் தந்துட்டு இருக்கணுங்கிறான். இது எப்படி ரெண்டு ஒன்றாகும்? வட்டி இது இப்படி ஒன்றா ஒன்று ஆகவே ஆகாது. அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. அவன் என்ன செய்கிறாங்க, அது அறிவுபூர்வமாக பேசணும்னு நினச்சிக்கிட்டு வட்டியும் ஒன்று தான் வியாபாரம் ஒன்று தான்னு சொல்கிறானே, அது அறிவுபூர்வமான மடத்தனமான ஒரு வாதம். அது வட்டி வியாபாரத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து அந்த ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தையும் ஹராமானதை வந்து ஒரே இடத்துல வச்சு அவன் சிந்திக்கிறான். அதுக்கு தானே அவனை கிறுக்கனாக்குறேன். கிறுக்கு புரியாமல் இருந்தீல, கிறுக்கு பயிலாக தானே இருந்த, இதை கூட புரியாமல் இருந்ததுனால தான் உன்னை கிறுக்கு நான் எழுப்புகிறேன். புரிய வேண்டியதை ஏற்குமாறாக புரிஞ்சால் கிறுக்கு பை தான் புரிவான். நீ வந்து கிறுக்குத்தனமாக புரிஞ்சிருக்கிற. வட்டி வேறு வியாபாரம் வேறுண்டு பளிச்சுன்னு உலகத்துக்கு அறிவுள்ள அத்தனை பேருக்கு தெரியுது. தெரியாமல் இருந்தால் அவன் கிறுக்கு பை தான் தெரியாமல் இருப்பான். அப்போ நீ கிறுக்கு பைய மாதிரி உலகத்தில் வாழும்போது கிறுக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் உன்னை கிறுக்கு நான் எழுப்புகிறேன் அப்படிங்கிறது அது பொருத்தமாக இருக்கு. நான் புரிய வேண்டியதை சரியாக புரியாமல் இருக்கிறான்ல. அவன் வட்டி வாங்குறது இல்லைங்க, தெரியாமல் வாங்குறாங்க, விட்டுறோமுங்க, அது ஒரு கணக்கு. ஏன் வாங்கினா என்ன, வியாபாரம் பண்ணால் வட்டி வாங்கக்கூடாதா? ரெண்டு ஒன்று தானே. இப்போ வியாபாரத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னு சொன்னால், இவன் மரகலண்டை வந்தானே, இவன் மரகலண்ட ஒரு வாதத்தை வைத்தான்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டியிருக்கு அவனுக்கு? அவன் அது அடையாளம் காட்டுற மாதிரி அவனை எழுப்ப வேண்டியிருக்கு. கிறுக்கு பையெல்லாம் எழுப்புறோம். எதுக்காக வேண்டி? வட்டி வியாபாரத்தையும் சமப்படுத்தின காரணத்தினால. இப்போ அர்த்தம் பாருங்கள், தாலிக்க இந்த நிலைமை அன்னகும் காலு, அவர்கள் கூறியதுனால் தான் ஏற்பட்டது. இந்த நிலைமை வந்து ஏற்பட்டதுன்னு வச்சுக்கிறேன். இந்த பி வந்ததுனால அல்ஹம்துலில்லாஹ் எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கேன், உரியதுன்னு நாங்கள் மறைஞ்சு நிற்கும். அந்த மாதிரி இங்கேயும் மறைஞ்சு நிற்கும். தாலிக்க இந்த நிலைமை வந்து என்ன செஞ்சு ஹசலத்து ஏற்பட்டது. எதனால் ஏற்பட்டது? பி அன்னகும் காலு, அவர்கள் கூறியதனால் ஏற்பட்டது. என்ன கூறினார்கள்? இன்னமல் பைவும் மிஸ்லு ரிபா, வியாபாரம் என்பது வட்டி போலத்தான், வியாபாரத்தையும் தடுத்து விடுவா அப்படின்னு சொல்கிற காரணத்தினால தான் அவங்க கிறுக்கு பையில நான் எழுக்க வைக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் விளக்குறான், வஹல்லல்லாஹுல் பை, வியாபாரத்தை அல்லாஹ் வந்து ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். வஹர்ரமர் ரிபா, வட்டியை அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கிறான். ரெண்டையும் என்ன ஒப்பிடுறீங்க? வஹல்லல்லாஹுல் பை, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். வஹர்ரமர் ரிபா, வட்டி எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், ஹராமாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிடறான்ல. இந்த சட்டத்தை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், வட்டியை ஹராம் ஆக்கிட்டான். இப்போ தானே ஹராமாக்குறான். இந்த வசனம் இறங்கும்போது தானே ஹராமாகுது. ஹராமான உடனே இப்போ வட்டியில் வாங்கி கொண்டு இருந்தவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு வருதில்ல.
ஏன்னா வட்டி வந்து நீண்ட நெடுங்காலமாக ஹராமாக இருந்தால் ஒருத்தனும் வாங்கியிருக்க மாட்டான். நேற்று வரைக்கும் முஸ்லீமே வட்டி வாங்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்பாஸ்லாம் வாங்கினார்ல. அப்பாஸ் தான் பெரிய வட்டி மூசா. நபிகள் நாயகத்துடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் இருக்கிறாரு, அவர் தான் பெரிய வட்டி மூசா. அன்னைக்கு அவரை வட்டி வாங்கிட்டு தான் இருந்தார். இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் வாங்கினார், இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் வாங்கினார். ஹஜ்ஜத்துல் விதா இறுதி ஹஜ்ஜில் ரசூல் என்ன செய்வாங்க, ஹஜ்ஜி முதல் வந்து என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸுடைய வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன், அப்பாஸ்கிட்ட யாரெல்லாம் நீங்கள் வட்டிக்கு கடன் வாங்கினீங்களோ அசலை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. அதனால் இப்போ ஒருத்தன் வட்டி தொழிலில் இருக்கும்போதே இப்போ தான் அவனுக்கு ஹராம்னு தெரிய வருது. இப்போ அடுத்து அவன் என்ன செய்யணும் அதை இப்போ எல்லாம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஃபமன் ஜாஹு, யாருக்கு கிடைக்கிறதோ, வருகிறதோன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஃபமன் ஜாஹு மோயிலத்து என்றால் அறிவுரை. யாருக்கு அறிவுரை கிடைக்கிறதோ, மின் ரப்பிஹி, அவனுடைய இறைவனிடமிருந்து, ஃபமன் ஜாஹு, யாருக்கு வருகிறதோங்கிறது அறிவுரை வருகிறதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் தமிழில். அறிவுரை கிடைக்கிறதுன்னு தான் சொல்லுவோம். அது வருகிறதுன்னு தான் அரபியில் போடுவாங்க. ஃபமன் ஜாஹு, யாரிடத்தில் வருகிறதோ, அதாவது யாருக்கு கிடைக்கிறதோ, மௌஇலத்துன், அறிவுரை கிடைக்கிறதோ, யாரிடமிருந்து உள்ள அறிவுரை, மின் ரப்பிஹி, அவருடைய இறைவன் புறத்திலிருந்து உள்ள ஒரு அறிவுரை யாருக்கு கிடைக்கிறதோ, கிடைத்து ஃபன்தஹா, அதோடு விலகி கொண்டாரையானால், இப்போ தான் அவனுக்கு தெரியுது வட்டி ஹராம்னு தெரியுது. 1000 பேருக்கு வட்டி கொடுத்துருக்கிறாரு, வர வேண்டிய பாக்கி நிலுவையில் நிற்கிது. அந்த நேரத்தில் விலகி கொண்டாரையானால் ஃபன்தஹா, இன்தஹான்னா விலகி கொள்வது, அதாவது இனி வட்டிக்கு தரமாட்டேன்னு முடிவெடுப்பது. ஃபன்தஹான்னா என்ன அர்த்தம், இந்த அறிவுரை வந்த உடனே இந்த நிமிஷத்திலிருந்து நம்மிடத்தில் வட்டிக்கு பணம் கிடையாது, வட்டி நான் தரமாட்டேன், வட்டி சம்பாதிக்க மாட்டேன் என்று முடிவெடுப்பதற்கு பெயர் தான் விலகி கொள்வது. அப்போ ஃபமன்ஜாஹு மோயிலத்து ரப்பிஹி, அவருடைய இறைவனிடமிருந்து அறிவுரை யாருக்கு கிடைக்கிறதோ, கிடைத்த பிறகு ஃபன்தஹா, அவர் அதிலிருந்து விலகி கொண்டாரோ, இன்தஹாண்டா விலகி கொள்வது, விலகி கொண்டாரோ, அப்போ விலகி கொண்டால் என்ன கிடைக்கும்னு கேட்டால், ஃபலஹு, அவருக்கு இருக்கிறது, மா சலஃப, முந்தி சென்றது அவருக்கு உள்ளது. ஏற்கனவே வாங்கின வட்டி இருக்குது இல்லையா, அது வச்சுக்க, திருப்பி கொண்டே கொடுக்க தேவையில்லை. இப்போ தானே உனக்கு ஹராமாக்குறாங்க. நீ ஒரு ஆள்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து அவன்கிட்ட 5 லட்ச ரூபா வட்டி வாங்கியிருப்ப. இப்போ நான் ஹராமாக்குனதுனால மீன் 4 லட்ச ரூபாயை திருப்பி கொடுக்கணுமா? அது வேண்டியதில்லை. நீ விளங்காமல் செஞ்சப்போ தான் ஹராமாக்குறோம், இன்னுமே செய்யாத. ஃபன்தஹா, விலகி கொண்டாரையானால், ஃபலஹு மா சலஃப, எது சென்று விட்டதோ, சலஃபுண்டா முன்னோர்களுங்கிறாங்கல்ல, அதான் மா சலஃப, எது முந்தி விட்டதோ அது அவருக்கு உரியது. ஃபலஹு, அவருக்கு உரியதாக இருக்கும். மா சலஃப, அதுக்கு முந்தியது அவரை சேர்ந்தது. அதான் இதுக்கு முந்தி வாங்கின வட்டி நீங்கள் வைத்து கொள்ளலாம். வட்டியை ரிட்டர்ன் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறான்ல. வட்டிங்கிறத நான் ஹராமாக்க முந்தி செஞ்சதை ஏன் ரிட்டர்ன் பண்ணனே, ஹராமுக்கு பிறகு செஞ்சால் தான் அதை ரிட்டர்ன் பண்ணுற விஷயம் வரும். இவன் தான் ஹராமுன்னு விளங்காமல் தானே செஞ்சுருக்கிறான், அல்லாவும் ஹராம ஆக்காமல் தானே இருந்தான். அந்த காரணத்தினால விலகி கொண்டார்களே. ஆனால் ஃபலஹு, அவருக்கு உரியதாக இருக்கிறது, மா சலஃப, எது முந்தி விட்டதோ, அதை முந்தி வாங்கின வட்டி அவனுக்கு உரியதுன்னு சொன்னாலும் அல்ல கண்காணிச்சிட்ருப்பான். இவன் மர வட்டி வாங்குவானா, வாங்குற திருத்தில் இருக்கிறானா, அதெல்லாம் எல்லாம் கவனிப்பான். அம்ருஹு, அவனை பற்றிய காரியம் இல்லல்ல அல்லாவிடத்தில் இருக்கிறது. காசை வச்சுக்க, உனக்கு என்ன முடிவு செய்யணும் என்பது என்னை சேர்ந்தது. என்னை சேர்ந்து அல்ல தண்டிக்கலாம் மாட்டான். அவனுக்கு உரியதுன்னு ஆக்கிவிட்டு மற எப்படி தண்டிப்பான்? உன் சட்டம் வரும்போது நான் வாங்கினான்லான்டா அவன் விட்டுருவான். அவன் மறுபடியும் வாங்கிடக்கூடாதுக்காக நினைச்சான்ல. அம்ருஹு இல்லல்லாஹி, அவனை பற்றிய காரியம் அல்லாவிடத்தில் இருக்கிறது. அது ஒரு விஷயம். கடந்த காலத்தில் இந்த வட்டி தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் இன்றைக்கி தான் திருந்துறான். இதுக்கு ஒன்று அந்த சட்டம் தெரியாது, அதை பற்றி பயமே இல்லை. பல வருஷங்கள் வட்டி வாங்கிட்டான். யாரெல்லாம் நான் இனிமேல் செய்ய மாட்டான்லான்னு திருந்தி தௌபா செஞ்சிட்டானா, அந்த தௌபா செஞ்சிட்டான்னு சொன்னால் அவன் ஏற்கனவே பல கோடிகள் சம்பாரித்து வச்சுருப்பான் வட்டியில். நீ வச்சிக்க, அதை உடனே திருப்பிலாம் கொடுக்க தேவையில்லை. சரியா? மரம் வாங்கினீன்னா வேறு கதை வேறு. மறுபடியும் இந்த நான் வட்டி ஹராமாக்கின பிறகு தெரிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் வாங்கினேன்னா அதுக்கு தான் கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன்னு எல்லாம் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஒமன் ஆத,
இந்த சட்டம் ஆதன்னா வந்து திரும்ப செய்வது. ஆதன்னு அர்த்தம் அதை பழைய நிலைக்கு திரும்புறது. ஒமன் ஆத, எவன் மீளுகிறானோ, வட்டியை நோக்கி மீள்கிறானோ, மீண்டும் செய்கிறானோ, ஃபோ உலாய்க்க அவர்கள் அஸ்ஹாபுன்னாரி நரகவாசிகள் ஆவார்கள். ஹும் அவர்கள் ஃபிஹா ஹாலிதூன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ வட்டி தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன்ட்ட அறிவுரையெல்லாம் சொல்லி, அட இதுவரைக்கும் செஞ்சு தொலைஞ்சிட்டு போகுது, நீ எல்லாருக்கும் வந்து வட்டியை நீ திருப்பி கொடுக்க வேணாம், ஆனால் வர வேண்டிய வட்டியை நெஞ்சிரு தள்ளுபடி பண்ணிடு எல்லா மக்கள்கிட்டையும். இனிமேல் எனக்கு தர வேண்டிய வட்டி நீங்கள் தர வேண்டியது இல்லை, அசலை மட்டும் கொடுத்துருங்க என்று டிக்ளேர் பண்ணி திருந்தி கொண்டாயானால் அது உனக்கு ஏற்கனவே வாங்கின வட்டிக்கு உன்னைய கேள்வி கேட்க மாட்டேன். அதே நேரத்தில் ஒமன் ஆத திருந்தின பிறகு, இந்த சட்டம் வந்த பிறகும் தெரிஞ்ச பிறகும் எவன் திரும்புகிறானோ, ஃபோ உலாய்க்க அவர்கள் அசாபுன்னாரி நரகவாசிகளாக இருப்பார்கள். ஹும் அவர்கள் ஃபீஹா, ஃபீஹான்னா நரகம், நரகம்ங்கிறது பெண்பால் அரபியில். நார் என்பது நாரை பற்றி சொன்னால் ஹூன்னு சொல்லக்கூடாது, ஹியே ஹா தான் சொல்லணும். ஹும் அவர்கள் ஃபீஹா ஃபின்னாரி நரகத்தில் ஹாலிதூன என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். எப்படி ஷிர்கு குஃபுரு செஞ்சவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பானோ, அந்த மாதிரி வட்டி ஹராம்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் வட்டி வாங்கினான்னு வைங்க, அவனுக்கு இஸ்லாத்தில் இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. நிரந்தர நரகம், பர்மனெண்ட் நரகத்துக்கு போயிடுவான். சொர்க்கத்துக்கு வர்றதுங்கிற திருந்தி மன்னிப்பு கேட்டு அது அந்த தொழிலை கைவிட்டு உலகத்திலிருந்து தௌபா செஞ்சு கொண்டாலே தவிர வாங்கி கொண்ட நிலையில் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவன் எங்கே போயிடுவான்? நரகத்துக்கு போவான். கொஞ்ச நாள் போட்டு சொர்க்கத்துக்கு நினைக்காத, போனால் போனது தான். ஹும்பியா ஹாலிதூன் அவன் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வட்டியை குறித்த ஒரு எச்சரிக்கை எல்லாம் சொல்லிடுறோம். அப்போ இது 275 அடுத்தது 276 அதே தொடர்ச்சியாக உள்ளது தான். எம்ஹகுல்லாஹுர் ரிபா அல்லாஹ் வந்து வட்டியை வந்து அழிக்கிறான். ஓ யுர்பி சதகாத்தி தர்மங்களை பெருக்குகிறான். ரப்பாண்டா வளர்க்கிறது, ரப்புன்னெலாம் சொல்கிறோம்ல பராமரிக்கிறவன். அப்போ யுர்பி சதகாத்தி சதக்காக்களை வந்து அல்லாஹ் வந்து பெருக செய்கிறான். வட்டியை வந்து அல்லாஹ் அழிக்கிறான், தர்மங்களை பெருக செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டியின் பக்கம் மக்கள் போகக்கூடாது என்பதற்காக தர்மமாக கொடுறா அல்ல வளர்த்து தருவான், நீ வட்டியாக கொடுத்தானே அழிச்சு விடுவான்டா அல்லான்னு சொல்லி ஒரு எச்சரிக்கைக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த 276 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த சொற்றொடருக்கு அர்த்தம் செய்யும் பொழுது இயல்பாக இதில் ஒரு சந்தேகம் வரும். வட்டி அல்ல அழிக்கிறதா சொல்கிறான், அழிக்கிற மாதிரி தெரியலையே, வட்டி வாங்கி நல்லா பணக்காரன தானே இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க வட்டி வாங்கிட்டு என்ன செய்கிறான், பெரிய பங்களா கட்டுறான், கார் வாங்குகிறான், பல வகையான பெரிய பெரிய வட்டி மூசாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பலவிதமான நல்ல இதோடு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி மனசில் வரலாம். அப்போ அல்லாஹ் வட்டி அழிக்கிறான் என்பதனுடைய அர்த்தம் வந்து வட்டியை இல்லாமல் உலகத்தோடு ஒழிக்கிறான்ற அர்த்தத்துக்கு அது சொல்ல கிடையாது. ஒருத்தன் வட்டி வாங்கிட்டதுனால அவன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் அழிஞ்சு போய் பிச்சைக்காரனை போயிடுறானா? வட்டியை அழிக்கிற மாதிரியே இல்லையே, நல்லா தானே இருக்கிறானுவோ. வட்டி அல்ல அழிக்கிறான் என்பதற்கு நீங்கள் சொன்னது வந்து பொய்யா இருக்குது மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக விமர்சிக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து வட்டி அழிப்பதாக சொல்கிறான், ஆனால் வட்டி வாங்கி தான் இன்றைக்கி உலக பெரிய பெரிய நாடுகள் பூராவுமே வட்டி கொடுத்து தான் பணக்கார நாடுகளாக இருக்கிறது, சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார்கள். வட்டி பேங்க் எத்தனை பேங்க் நடத்துகிறானுவோ தனியார்கள்லாம். ஒரு பேங்க் வச்சுருந்தவன் 100 பேங்கை திறந்துடுறான். பெருகு போய் தானே தருங்க, அழிஞ்ச மாதிரி தெரியலையே. அப்போ வட்டி வாங்குறவன் வந்து சொத்தை பெருக்கிறான், தொழிலை பெருக்கிறான், காசு பட்டத்தை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறது, வட்டி வந்து எதுவும் குறையிற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்பாங்க. இது அர்த்தம் தெரியுதா இருந்தால் இதில் 2 விஷயம் சொல்லப்படுது. அப்போ தர்மம் செய்தே அல்லாஹ் வளர்க்குறான், வட்டியை அழிக்கிறான் இருக்குல்ல, தர்மம் செய்கிறத பெருக்கிறான்னு வருதில்ல. நீங்கள் தர்மம் செஞ்சால் பெருகவா செய்யும்? 100 ரூபா வச்சுக்கிறீங்க, 10 ரூபா கொடுத்தா 90 தானே பெருமளி இருக்கும். தர்மம் செய்கிறது வந்து 100 110 ஆகாது இல்லைங்க. தர்மம் செய்கிறது கண்ணுக்கு முன்னாடியே தெரிகிறது, அது குறைக்குது. தர்மம் செஞ்சு அடுத்த ஆளுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம இருப்புலேருந்து அது அந்த அளவு கொடுக்குற அளவுக்கு குறைஞ்சி போயிடும். அப்போ இந்த விஷயத்துக்குள்ளேயும் அதே கேள்வி வரும். அதாவது தர்மங்களை பெருக்கிறான்னு சொல்கிறீங்க, தர்மங்களை வந்து பெருகிற மாதிரி இல்லையே, கொடுத்தோம்னா நம்மளை விட்டு போகத்தானே செய்கிறது அது அப்படின்னு வரும்ல. இதனுடைய அர்த்தத்தை விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால் இதனுடைய அர்த்தமும் தெரிஞ்சு போயிடும்.
இந்த தர்மத்தை பெருக்கிறான் என்பதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தர்மத்தை பெருக்கிறது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ்? புகாரில் 1410வது ஹதீஸில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், மன் தசத்தக, யார் தர்மம் செய்கிறானோ, பிஇதிலி தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பழத்திற்கு நிகரான பேரிச்சம்பழமாக இருக்கலாம், அல்லது இந்த பேரிச்சம்பழத்துடைய மதிப்பு ஒரு 50 காசாக இருக்கலாம், ₹1 இருக்கலாம். பிஇதிலி தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்கிறானோ, பேரிச்சம்பழத்தையும் செய்யலாம் அல்லது அதனுடைய மதிப்புக்கு அற்பமான தர்மத்துக்கு அந்த வார்த்தை சொல்கிறாங்க. மன் தசத்தக பிஇதிலி தம்ரத்தின், ஒருத்தன் அற்பமான தர்மம் செய்கிறான் என்று சொன்னால் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு பேரிச்சம்பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்வானேயானால், எதில் தர்மம் செய்யணும்? மின் கஸ்பின் தையிபின், ஹலாலான தையிபான வருமானத்திலிருந்து. அந்த பேரிச்சம்பழம் ஹராமாக சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஹலாலான வருமானத்திலிருந்து கஸ்புண்டா உழைப்பு, சம்பாத்தியம். தையிப் என்றால் தூய்மையான சம்பாத்தியம் என்றால் ஹலாலான சம்பாத்தியம். அப்போ ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு பேரிச்சம்பழம் அளவுக்கு ஒருத்தன் தர்மம் செய்வானேயானால், இடையில போட்டுக்கிறாங்க ஜும்லா மூத்தரிலாவாக, வலா யக்பலுல்லாஹு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இல்லை தையிப, தூய்மையானதை தவிர அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான், அது தனி விஷயம். அப்படி செய்வானேயானால், ஓ இன்னல்லாஹ, அல்லாஹ் எத்த கப்பலுஹா, அதை அப்படி ஒப்புக்கொள்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதை கபூல் செய்து கொள்கிறான். பியமீனிஹி, தனது வலது கையினால் அல்லாஹ் வாங்கிக்கிறான். நீ தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த தர்மத்தை அல்லாஹ் தான் உன்கிட்ட வாங்குகிறான், நீ ஏழைக்கு தான் கொடுக்குற. அல்லாஹ் வலது கையில் வாங்கி, சும்ம பிறகு ரப்பீஹா, அதை அல்லாஹ் பெருசாக்கி, லிசாஹிபிஹி, அது உரியவனுக்கு அதை பெரிதாக வளர்த்து கொடுக்குறான். எந்த மாதிரி வளர்க்குறான்னு கேட்டால், கமாயு ரப்பி அகதுக்கும், உங்களில் ஒருவர் ஃபுலுன்னு சொன்னால், அதாவது ஃபலுங்கிற வார்த்தையிலையும் சொல்கிறாங்க. அதை ஃபலுன்னா என்னென்னு கேட்டால், அந்த ஒட்டகத்தினுடைய குட்டி, அதாவது ஒரு குட்டிகள் இருக்கும்ல, குட்டிகளை ஒருவர் வளர்ப்பது போல் அல்லாஹ் வளர்க்கிறான். ஹத்தா தக்குன மிசலல் ஜபலி, அவன் செஞ்ச அந்த ஒரு பேரிச்சம்பழ தர்மம் மலை போன்று ஆகும் வரை, ஹத்தா தக்குன அந்த சதக்கா ஆகும் வரை, மிசலல் ஜபலி, ஜபல்னா மலை போல் ஆகும் அளவு. ஒரு மலை எவ்வளோ பேரிச்சம்பழம் எவ்வளோன்னு பாருங்கள். பேரிச்சம்பழம் ஒரு 1.5 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். மலைங்கிறது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக்கி தருவான் அல்லாஹ். அப்போ இந்த சதக்காவை பெருக்கிறான் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், உலகத்தில் பெருக்கிறது சொல்லவே இல்லை. நீ கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் அதை கையில் வாங்கி கொண்டு அவன் வளர்க்குறான். நீ ஒரு பேரிச்சம்பழ தர்மம் கொடுத்துட்டீல்ல, ஏழை தின்ட்டு போயிடுவான். அல்லாஹ் மறைமுகமாக எடுத்து வைத்து கொண்டு அதை பெருசாக்கி இப்படி மலை மாதிரி ஆக்கி நீ மறுமையில் நிற்கும் பொழுது, இந்த பாடுறா நீ செஞ்ச தர்மம்னு அல்லாஹ் காட்டுவான். ஆனால் நீ செஞ்சது பேரிச்சம்பழம் தான், உனக்கு அல்லாஹ் காட்டுறது பெரிய மலையை காட்டுறான். அப்போ நீ செஞ்ச ஒரு சின்ன ஒரு பேரிச்சம்பழத்துக்கு மலையை போன்று ஆகும் அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? உங்களுக்கு அல்லாஹ் தர்மத்தை வளர்க்குறான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு அந்த வசனத்துடைய அர்த்தம் நமக்கு விளங்குது. என்ன வசனம்? என்ன வருது? எம்ஹக்குல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான். உயர்பி சதக்காத்தி, சதக்காக்களை பெருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், மறுமையில் அதனுடைய கூலியை பெருசாக்கி தருகிறான். அப்போ அழிக்கிறான் என்பது மறுமைக்கு தான். அது எமஹக்குல்லாஹு ரிபான்னா வட்டி அழிக்கிறான்னு சொன்னால், வட்டி செஞ்சவனுக்கு உடைய எல்லா நல்லறங்களையும் அழித்து அவனை கொண்டு நரகத்தில் போட்டால் என்ன அர்த்தம்ங்க? நரகத்தில் போட்டாலேயே இப்போ ஒருத்தனை நரகத்தில் போட்டு நிரந்தரம்னு ஆக்குனா என்ன அர்த்தம்? இந்த வட்டி வாங்கினவனுக்கு என்ன எல்லாம் கொடுத்துட்றான்? நரகத்தை கொடுத்துட்றான். நரகத்தில் எந்த ஸ்டேஜில் கொண்டு வைக்கிறான்? அவனை நிரந்தர நரகத்தில் வைக்கிறான். அப்போ நிரந்தர நரகம்னு வச்சின்னு சொன்னால், நீ செஞ்ச தொழுகைக்கு உனக்கு நன்மை கிடைக்கல, நீ வச்ச நோம்புக்கு நன்மை கிடைக்கல, நீ செஞ்ச தான தர்மங்களுக்கு நன்மை கிடைக்கல, நீ செஞ்ச திக்ரு ஃபிக்ரு எதுக்குமே நன்மை கிடைக்கல, நீ செஞ்ச எந்த ஒரு அறப்பணிக்கு நன்மை கிடைக்கல, நீ கட்டி கொடுத்த பள்ளிவாசல் நன்மை, அதுதான் அழிக்கிறது. வட்டி எல்லாம் அழிக்கிறான்னு என்ன அர்த்தம்? வட்டி வந்த உடனே ஒரு பக்கம் வட்டி வாங்கிட்டு இருப்ப, உன் தொழுகையெல்லாம் காணா போயிட்டே இருக்கும், நோம்புலாம் காணா போயிட்டே இருக்கும். அங்கே நிரந்தர நரகத்தில் தள்ளுற அளவுக்கு கோழி முட்டையோடு நீ வருவாய், ஒரு நன்மை உன்ட்ட மிஞ்சாது. அதான் வட்டி அழிக்கிறது. வட்டி அழிக்கிறதுனா உலகத்தில் வட்டி வாங்குறோன்னா நொடிச்சு போயிடுவோன்னு அர்த்தம் கிடையாது. நீ நல்லா செழிப்பாக கூட நீ உலகத்தில் இருக்கலாம்,
செழிப்பாக இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து எந்த ஒரு அமல் செய்வதற்கும் மறுமையில் நன்மை எதிர்பார்த்தானே செய்யணும். இவனுக்கு மறுமையில் ஏதாவது நன்மை கிடைச்சின்னு சொன்னால் நிரந்தர நரகத்துக்கு போவானா? கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் போயிட்டு சொர்க்கத்துக்கு போடுற அளவு கூட இவனை அல்லாஹ் வைக்கலையே. ஒரு காஃபிர் எந்த அளவுக்கு அவன் நிரந்தர நரகத்துக்கு போகிறானோ அந்த மாதிரி தான் இந்த வட்டி வாங்குறவனுடைய அனைத்து நல்லறங்களும் ஒன்று மிச்சம் இல்லாமல் எல்லாமே அழிஞ்சிருது. அப்போ எம்ஹகுல்லாஹு ரிபா என்றால் வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், வட்டியில் உள்ள பரக்கத்தை அழிக்கிறான், வட்டியினால் வந்து அவனுடைய அமல்களை அழிக்கிறான், மறுமையில் பெரிய லாஸை ஏற்படுத்துகிறான் என்பது தான் எனக்கு அர்த்தமாகுது. அது மாதிரி தான் சதக்காவை பெருக்கிறான் என்பதற்கு அர்த்தம். அதே மாதிரி வந்து இந்த எம்ஹக்குங்கிற வார்த்தை இருக்குல்ல, எம்ஹக்குன்னு சொன்னால் ஒரு தார்மீக ரீதியான ஒரு அழிவு இருக்குது இல்லையா, அந்த அழிவுக்கு தான் அது பயன்படுத்துகிற வார்த்தை. அழிச்சிடுறதுன்னா வந்து இல்லாமல் ஆக்குறதுன்னு கிடையாது. கேவலமாக வட்டி முசான்னு கேவலமாக தானே வச்சு பார்க்குறாங்க. நீ என்னத்தை வாங்கி வட்டி பெருக்குனா கூட சமூகம் எப்படி பார்க்குது, சரியா வட்டி முசா பையன் அப்படின்னு சொல்லி உன்னை ஒரு அற்பமாக தான் உன்னை பார்க்க. அதுதான் தார்மீக ரீதியான ஒரு அழிவு தான் அது. இந்த எம்ஹக்குங்கிற வார்த்தையை வந்து அல்லாஹ் வந்து வேறொரு இடத்துலையும் பயன்படுத்துகிறான். என்ன இடத்துல பயன்படுத்துகிறான்? 3வது சூறாவில், அதாவது 141வது வசனத்தில் ஓ எம்ஹக்கல் காஃபிரீன் வரும் பாருங்கள். ஓ எம்ஹக்கல் காஃபிரீன், காஃபிர்களை அல்லாஹ் அழிப்பான் என்று இந்த வசனத்தில் வருது. ஆனால் இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காஃபிர்கள் அழிந்து நாசமாயிருவான் அப்போ வரல, காஃபிருடைய கை ஓங்கி இருக்குதுல்ல அப்போ வருது. இது உஹது போர் சம்பந்தமாக இறங்கின ஒரு வசனம். உஹது போரில் என்ன ஏற்பட்டுச்சு? முஸ்லீம்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முஸ்லீம்கள் ரொம்ப வந்து கவலைப்பட்டாங்க. கவலைப்படும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்றைக்கி உனக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா, நேற்று அவனுக்கு ஏற்பட்டுச்சுல பதிரில், இன்றைக்கி உனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கு, நிறைய பேர் நீங்கள் பழி கொடுத்துருக்குறீங்க, காயப்பட்டிருக்கிறீங்க, நபிகள் நாயகமே வெட்டுப்பட்டிருக்கிறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுது என்று சொன்னால் அந்த கவுமுகளுக்கும் துன்பம் ஏற்பட்டு இருக்கிறது. காலச்சக்கரத்தை நம்ம மாற்றி மாற்றி அந்த வாசகத்தை அர்த்தத்தை பாருங்கள். ஈயம் சசுக்கும் கருகும், உங்களுக்கு ஒரு கஷ்டம் துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஃபக்கது மசல் கௌம, அந்த கூட்டத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது. கருகும் மிசலுகு, இதே போன்ற துன்பம் ஏற்பட்டிருக்கிறது. அது பதிரில் ஒரு தில்கல் ஐயாமும், இந்த காலங்களை நுதாவிலுகா பயன நாஸ், மக்கள் மத்தியில் நம்ம மாறி மாறி சுழல விடுகிறோம். மேலே உள்ளவன் கீழே போவான், கீழே உள்ளவன் மேலே வருவான். அதான் சுழலும் சக்கரத்தினுடைய நிலை. உலகத்தை நம்ம அப்படி தான் ஆக்கி வச்சுருக்குறோம். ஒரு தடவை அவன் கை ஓங்கும், ஒரு தடவை ஓங்கை ஓங்கும், இப்படி தான் ஆக்கி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஏன் இப்படி ஏற்படுத்தணும் என்று சொன்னால், மூமின்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும் காஃபிர்களை அழிப்பதற்காக வேண்டியும் நல்லா சொல்கிறான். காஃபிர் அழிக்கப்படாமல் காஃபிர்கள் ஓங்கி இருக்குது அப்போ சொல்கிறான்ல. உஹது போரில் அவன் வந்து நம்மளை தாக்கியிருக்கான், நமக்கு சேதம் ஏற்படுத்தியிருக்கிறான், நபிக்கே பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டான். அப்போ வந்து அவன் ஜெயிச்சான் தானே சொல்லணும், அவனை அழிக்கிறேங்கிறான்ல. அப்போ அழிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தார்மீகரே கெட்ட வேண்ட ஆகிடுச்சில்ல. அவன் ஒரு மகா கெட்ட கூட்டங்கள்ன்ற ஒரு உலகத்து நிறுவனம் ஆகிடுச்சா இல்லையா? அங்கேருந்து புறப்பட்டு வந்து வெளியூர்லேருந்து வந்து இந்த ஊர் மக்களை வந்து தாக்க வந்திருக்காங்க, மக கெட்ட பயிலுவோங்கிறது தான் வரலாற்றில் பதிவாகிறது. அப்போ எம்மஹக்கு என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வச்சிடக்கூடாது என்று சொன்னால், அதை வந்து அந்த அழிஞ்சே போயிருந்து எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு விளக்கமாக 30வது சூறாவில் 39வது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது அல்லாஹ் வளர்க்குறான்னு வருதுல, தர்மத்தை வளர்க்குறான், வட்டி அழிக்கிறான்ட்டு. அதனுடைய தஃப்சீர் வந்து இந்த வசனத்தில் கிடைக்கிறது. 30-39 ஓமா ஆத்தைத்தும் என் ரிபன், நீங்கள் வந்து வட்டியாக வழங்குகிறீர்கள், இல்லை எர்பூஃபி அம்பாலின் நாசி, மக்களுடைய செல்வங்களில் பெருக்கிக் கொள்வதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய வட்டி இருக்கிறது, அது ஃபொலா எர்பு இந்தல்லாகி, அல்லாவிடத்தில் பெருகாது. அப்போ வட்டி அழிக்கிறதால சொல்லவே இல்லை, வட்டி வாங்கினீங்கன்னா அல்லாட்ட அது பெருகாது. ஃபொலா எர்பு இந்தல்லாகி, அல்லாவிடத்தில் அது பெருகாது. ஒமா ஆத்தைத்தும் மின் ஜக்காத்தின், நீங்கள் ஜக்காத்து கொடுப்பீர்களே ஆனால் துரிதுன்னு வஜ்ஹல்லா, அல்லாவுடைய திருப்தியை நாடி நீங்கள் ஜக்காத்து கொடுத்தால் வந்து உலாய்க்க ஹுமுல் முல்லைஃபூன், அவர்கள்தான் அதை பெருக்கி கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்போ அல்லாஹ் வந்து தர்மத்தை பெருக்கிறான் என்பதற்கு அர்த்தம் மறுமையில் பன்மடங்காக பெருக்கி தருவது. வட்டியை வந்து அழிக்கிறான் என்பதற்கு அர்த்தம் அல்லாவிடத்தில் அது வந்து எந்த மதிப்பும் கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம்னு என்ன செய்யணும், அந்த எமக்குல்லாவுக்கு அர்த்தத்தை வழங்கிக்கிறணும். அதே மாதிரி வந்து உலகத்தில் வந்து
இந்த கெட்டவைகளுடைய கை ஓங்கி தான் இருக்கும். வட்டி ஒட்டி உள்பட அவங்க தான் ஓங்கி இருக்கும். அதையும் சொல்கிறான் 5வது சூறாவில் 100வது வசனத்தில், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், லா எஸ்தவில் ஹபீஸு ஓ தையிபு, நல்லதும் கெட்டதும் சமமாகாது. உளவு ஆஜபக்க கசரத்துல் ஹபீஸ், கெட்டவை அதிகமாக இருப்பது உன்னை கவர்ந்தாலும் சரிதான், கெட்டது நல்லது சமம் கிடையாது. கெட்டது கை ஓங்கி இருக்கும், ஆனாலும் கெட்டது நல்லது சமம் கிடையாது என்பதன் மூலமாக அப்போ கெட்டதுடைய கை ஓங்கும் என்பதெல்லாம் மறுக்கலை. எதை மறுக்கிறான்? அது அல்லாவிடத்தில் சமமாகாது. அல்லாவிடத்தில் சமமாகாது என்று சொன்னால் அதுக்கு கூலி கிடைக்காது என்றது அர்த்தமும் ஆயுது. அதே அந்த அடிப்படையில் வச்சு பார்த்திங்கன்னா இப்போ அந்த வசனம் திருப்பி வாங்க. குல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அளிக்கிறான்னா அதற்கு பயனற்றதாக ஆக்குகிறான். உயிர்பி சதக்காத்தி, சதக்கா பெருக்கிறான் என்றால் மறுமையில் பன்மடங்காக பெருக்குகிறான். அல்லாஹு, அல்லாஹ் லா யுஹிப்பு, விரும்ப மாட்டான், குல்ல கஃபாரின், ஒவ்வொரு நன்றி கெட்டவனையும். கஃபார்னா மறுக்கிறவன், நன்றி கெட்டவன். அசைமின், பாவி, நன்றி கெட்ட ஒவ்வொரு பாவியையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொல்லி இந்த வட்டி சம்பந்தமான விஷயத்தை 76 வசனத்தில் அல்லாஹ் முடிக்கிறான். அடுத்த வசனத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.